அசில் பாயின் நாள் 94ல இன்னைக்கு எந்த வேலையும் கிடையாதுன்னு நினைச்சு ஜாலியா குதூகலமான குளியல் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னைக்கு பயங்கரமான காட் வைப்ஸ் இருக்குதான். அதனால வேர்வை சிந்தி வெள்ளமா போற அளவுக்கு வேலை இருக்க போகுது. அதுல முதல் வேலையா கடைக்கு போய் தேவைப்படுற சாமானெல்லாம் திணற வாங்கிட்டு வெயில்ல போனதுல தலைமண்டனா சூடாகி தண்ணி தாகத்ததுல வண்டியை சைஸா ஓரம் எடுத்து நைஸா கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டேன். ஃபுல் எனர்ஜியை லோட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா சாமி கும்புறதுக்கு தேவையான சாமான்லாம் எல்லாம் பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்குது. சரி நம்மளும் ஒரு ஒத்தாசைக்கு கை கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் கைவனத்தை காட்டுன்ற பேர்ல வடை சொல்றதுக்கு கத்துக்கினேன். ஆரம்பத்துல தான் லைட்டா தடுமாற்றமா இருந்துச்சு. பட் அண்ணா சொன்ன மாதிரி முதல் ஸ்டெப் மட்டும் தான் கஷ்டம், மத்ததெல்லாம் ஈஸி. ஆரம்பத்துல தடுமாறின நானே போ வடமாவில ஒன் பீச் கேட்ச்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டேன். தோழர்களே வடை இப்ப பக்கவா சுட ஆரம்பிச்சிட்டேன். அசில் பாய் சுட்ட வடை வேணும்னா எல்லாரும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க, எல்லாருக்கும் டிஎம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தேவையான சாமானெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபைனல் லுக் ஆஃப் பூஜை ரூம் இதுதான். ஃபைனல் டச்சா சாமியெல்லாம் கூப்பிட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. வேற என்ன சோறு தான். தலைவாழ இலை அது ஒண்ணு மட்டும் தான் வாய் உள்ள போல, மத்ததெல்லாம் வாயில் வச்சு சொருவிட்டு கடகடன் இருசக்கரத்தை எடுத்துன்னு போய் கையில லப்பர் பந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கணும் அடுத்து கதை எங்க போகுதுன்னு சொல்லிட்டு வேற எங்க மட்டை பந்து மைதானம் தான். பட் இன்னைக்கு மைதானத்துல சரியான ஃபன் ஒண்ணு மாட்டிருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்துருங்க. நான் எங்க வந்துக்கிறேன்னா தோழர்களே ஃபர்ஸ்ட் பால், தோழர்களே செகண்ட் பால். அதாவது ஏதாவது ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி தோழர்களேன்னு போட்டா நம்ம பேசுற மாதிரி ஆகுதான் அப்படின்னு கமெண்ட்ரி கொடுத்து கலாச்சிருக்கிறானுங்க. மட்டை பந்தை முடிச்சுட்டு எல்லாரும் மழை வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தா எதுவும் பெருசா வேலை கிடையாது. இப்போ வேற என்னப்பா தூக்கம் தானேன்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. நம்ம தான் இப்ப புதுசா சீரிஸ் கல்ச்சர் உள்ள என்ட்ரியா இருக்குமே. அதுவும் இந்த கொரியன் சீரிஸ்ல இருக்கிற எல்லா எபிசோடும் பார்த்தே ஆகணுன்ற சபதம் எடுத்திருக்கேன். அதனால இன்னைக்கு அசில் பாயோட தூக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நீங்க எல்லாம் ஷட்டரை சீக்கிரமா சாத்திக்கோங்க. பீச்சில் அண்ட் ஃபாலோ த பாய் அசில். குட் நைட்.